தேவனுக்கு இந்த புதிய மாதத்திற்காக தேவனுக்கு நன்றி. தேவன் இத்தனை மாதங்கள் நம்மை அற்புதமாக வழிநடத்தினார். இந்த புதிய மாதத்தையும் தேவன் நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தருவார். சரி, இந்த நாளில் நாம் பார்க்க இருக்கக்கூடிய இந்த மாதத்திற்கான தலைப்பு என்ன அப்படின்னா, சீக் த லிவிங் வாட்டர் அப்படின்றதுதான் தலைப்பு. அதாவது ஜீவ தண்ணீரை நாடுவோம் இல்லைன்னா தேடுவோம் அப்படின்றதுதான் இந்த மாதத்திற்கான தலைப்பாக இருக்கு. அதாவது ஜீவ தண்ணீரை நாம் நாட வேண்டும், தேட வேண்டும். சீக் த லிவிங் வாட்டர். இந்த தலைப்பை ஏன் தேர்ந்தெடுத்த அப்படின்னா, இந்த மாதத்திற்கான ஏற்ற தலைப்பாக இருக்கும். ஏன் அப்படின்னா, இந்த மாதம் ஒரு மிகவும் அனல் பறக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கு. ஏன்னா மே மந்த்து. ஸோ அதிகமாக இந்த மாதத்துல தேவைப்படுறது என்ன அப்படின்னா தண்ணீர். ஸோ தண்ணீர் இல்லைன்னா என்ன ஆகும் நம்ம லைஃப் அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன் இந்த மாதத்தில். அப்படி இருக்கும் பொழுது சரி, இந்த இல்லைன்னா இந்த சரீரத்திற்கு தண்ணீர் எவ்வளவு முக்கியமா இருக்கோ அந்த அளவுக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வு இருக்கும். இந்த ஜீவ தண்ணீர் எவ்வளவு முக்கியம் அப்படின்றத தியானிக்கும் பொழுதுதான் சரி இதை செய்தியாக இந்த மாதத்தில் எடுப்போம் அப்படின்ட்டு தீர்மானித்தேன். சோ அந்த வகையில வேதாகமத்தில் நாம் பார்க்கும் பொழுது இந்த தண்ணீரை குறித்ததான பதிவு எங்க வருது அப்படின்னா, அதாவது ஆதியாகம புத்தகத்தில் இந்த உலகத்தினுடைய தொடக்கத்திலேயே அது வருவதாக நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கு, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். பாருங்க, அதாவது தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அதாவது இந்த அண்ட சராசரத்தில் இந்த பூமியில் எல்லாம் வருவதற்கு முன்பாக முதலாவது எது இருக்கு அப்படின்னா இந்த தண்ணீர், இந்த நீர் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதாவது சூரியன் சூரியனாக அது செயல்படுவதற்கு முன்பாகவே தண்ணீர் இல்லைன்னா நீர் இந்த பூமியில் இருந்ததாக வேதாகமத்தில் பதிவு இருக்கு. அறிஞர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இல்லைன்னா சயின்டிஸ்ட் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த பூமி தண்ணீர் இல்லாமல் இருக்க முடியுமா அப்படின்னா, அவங்க சொல்லக்கூடிய ஒரு காரியம் ஆச்சரியமா இருக்கு. என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த பூமி தண்ணீர் இல்லாம இருக்கலாம், ஆனால் இந்த பூமி தண்ணீர் இல்லாமல் எப்படி இருக்கும் அப்படின்னா வெறும் ஒரு ட்ரையான லேண்டாக, இல்லைன்னா ஒரு ஒரு பாலைவனம் போலதான் அங்கங்க ஒரு ராக்ஸ் இல்லைங்களா, மலைகள் இப்படிப்பட்ட காரியமா தான் இருக்குமே தவிர பூமியில ஜீவன் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதாவது தண்ணீர் இல்லாம இந்த பூமி இருக்கலாம், ஆனால் அப்படி இருந்தால் கூட எது இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னா ஜீவன் இருக்க முடியாது அப்படின்றாங்க. அப்படி என்றால் ஜீவன் இருக்கணும் அப்படின்னா முதலாவது அதற்கு என்ன இருக்கணும் அப்படின்னா தண்ணீர் இருப்பது ரொம்ப அவசியமாக இருக்கு. சோ அந்த வகையில தான் நாம் வேதாகமத்தில் என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, தேவன் இந்த பூமியை ஸ்தாபிப்பதற்கு அந்த ஆரம்ப காலகட்டத்திலேயே எது இருந்தது அப்படின்னா இந்த நீர் அது இருந்ததாக பார்க்கிறோம். அந்த அளவுக்கு இந்த தண்ணீர் முக்கியமான ஒன்றாக இருக்கு. இப்ப கூட நம்ம யோசித்து பார்த்தால் என்ன தெரியுது அப்படின்னா, இந்த உலகத்துல கிட்டத்தட்ட 75% 78% 75 to 78% தண்ணீர் தான் இந்த பூமியை சுற்றி இருப்பதாக நாம் பார்க்கிறோம். சோ அது மட்டுமல்லாமல் நம்முடைய இந்த மாம்ச சரீரத்திற்கும் இந்த தண்ணீர் ரொம்ப அவசியமாக இருக்கு. ஸோ அது எந்த அளவுக்கு அவசியம் அப்படின்னா, அதாவது இந்த மாம்ச சரீரத்தில் தண்ணீர் இல்லாம கிட்டத்தட்ட 80% இல்லைன்னா 70% இந்த மாம்ச சரீரத்தில் தண்ணீர் தான் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எந்த பருவத்தில் நம்முடைய மாம்சத்திற்கு தண்ணீர் அதிகமாக இருக்கு அப்படின்னா, குழந்தை பருவத்தில் நம்முடைய மாம்சத்துல இந்த சரீரத்துல தண்ணீர் அதிகமாக இருப்பதாக சொல்றாங்க. ஆனா நம்ம வயது ஆக ஆக நம்முடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய அந்த தண்ணீர், அந்த நீர் அது குறைந்து கொண்டே போகிறதாம். ஸோ சொல்ல போனால் நாம் வயதாகும் பொழுது நம்முடைய உடல்ல தண்ணீருடைய அந்த அளவு ரொம்ப குறைவாக அதாவது தண்ணீருடைய அளவு அது மிகவும் குறைவாக அது சொல்லப்படுது. ஸோ அந்த அளவுக்கு நம்ம பார்க்கும் பொழுது இந்த தண்ணீர் அவசியமாக இருக்கு. சொல்ல போனால் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாம் மரிப்பதற்கும்
இந்த தண்ணீருடைய அளவு அது வந்து குறையிறதும் ஒரு காரணமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏனென்றால் நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் இந்த தண்ணீர் அது அவசியமாக இருப்பதாக பார்க்கிறோம். அதே சமயத்தில் நான் முன்னாடியே சொன்னது போல இந்த பூமி கூட கிட்டத்தட்ட 75 to 80ன்றதோட கிட்டத்தட்ட 90% இந்த பூமி வந்து எதனால சுற்றி இருக்கு அப்படின்னா தண்ணீர்னால் அது வந்து சுற்றி இருக்கு. அப்போ யோசிச்சு பாத்தீங்கன்னா இந்த பூமியும் சரி நம்முடைய சரீரமும் சரி அதிக அளவு எதனால் வந்து அது வந்து சுற்றி இருக்கு அப்படின்னா இந்த தண்ணீரினால் அது வந்து சுற்றி இருக்கு. ஸோ தண்ணீர் இல்லை அப்படின்னா மனிதர்கள் உயிர் வாழ்வதும் கஷ்டம். அதே போல இந்த பூமி அது வந்து இருப்பதும் அது வந்து கடினமான ஒரு காரியமாக இருக்கு. பூமின்னு சொல்லும் பொழுது ஜீவன் இந்த பூமியில் இருப்பது அது கடினமான ஒரு காரியமாக இருக்கு. சரி, அந்த வகையில வேதாகமத்தில் நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் வேதாகமத்துல வந்து ஜீவ தண்ணீர் அப்படின்ற ஒரு காரியம் வந்து சொல்லப்பட்டிருக்கு, அதாவது லிவிங் வாட்டர். சோ இப்ப இந்த ஜீவ தண்ணீரை குறித்து நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2 இடத்துல இந்த ஜீவ தண்ணீரை குறித்து வந்து பேசுறாரு. ஒன்று எங்க பேசுறாரு அப்படின்னா அந்த சமாரிய ஸ்திரீ கிட்ட வந்து பேசுறாரு. இந்த சமாரிய ஸ்திரீ அந்த கிணற்றண்டையில வந்து தண்ணீர் எடுத்துட்டு இருக்காங்க. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவங்க கிட்ட போய் தண்ணீரை கேட்கிறாரு. அப்போ அவங்க வந்து நீங்க யூதனா இருக்கீங்க, நீங்க எப்படி என்கிட்ட வந்து தண்ணீர் கேட்கலாம் அப்படின்ற அந்த உரையாடல் போய் கொண்டு இருக்கும் பொழுது அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை வந்து அந்த பெண்ணு கிட்ட சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் வந்து உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுக்குறேன். இந்த தண்ணீரை குடிக்கிறவங்க, அதாவது இந்த கிணறுல இருந்து எடுக்கப்பட்ட இந்த தண்ணீரை குடிக்கிறவங்க வந்து மீண்டுமாக தாகம் அடைவாங்க. ஆனா நான் கொடுக்கக்கூடிய இந்த ஜீவ தண்ணீரை குடிக்கிறவங்க வந்து தாகமே அடைய மாட்டாங்க அப்படின்றாரு. அது எங்க இருக்கு அப்படின்னா யோவான் 4ஆம் அதிகாரம் 13, 14 வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கு. நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. சோ அப்போ என்ன அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த ஜீவ தண்ணீரை குறித்து யாருக்கிட்ட பேசுறாருன்னா இந்த சமாரிய ஸ்திரீ கிட்ட பேசுறாரு. அதே சமயத்தில் இன்னொரு இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த ஜீவ தண்ணீரை குறித்து பேசுறாரு. அது எப்போ அப்படின்னா யூதர்களுடைய பண்டிகையான இந்த கூடார பண்டிகையின் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த கூடார பண்டிகையினுடைய கடைசி நாளில் அவர் வந்து எழுந்து நின்று உரத்த சத்தமாக என்கிட்ட தாகமா இருக்கிறவங்க நீங்க எல்லாருமே என்கிட்ட வாங்க, உங்களுக்கு நான் வந்து ஜீவ தண்ணீரை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அது எங்க இருக்கு அப்படின்னா யோவான் 7ஆம் அதிகாரம் 37, 38 வசனங்களில் அது சொல்லப்பட்டிருக்கு. யோவான் 7:38. பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். அப்போ என்ன அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பண்டிகையினுடைய கடைசி நாளில் எழுந்து நின்று அவங்க உரத்த சத்தமாக என்கிட்ட வாங்க தாகமா இருக்கிறவங்க, உங்களுக்கு நான் வந்து ஜீவ தண்ணீரை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சரி, இப்ப கேள்வி என்ன அப்படின்னா இந்த ஜீவ தண்ணீர்னா என்ன? இந்த லிவிங் வாட்டர் இல்லைன்னா ஜீவ தண்ணீர்னா என்ன அப்படின்னு நம்ம யோசிக்கும் பொழுது அதையும் வந்து பாத்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த யோவான் புத்தகத்தில் இயேசு கிறிஸ்து அது வந்து நம்மளுக்கு சொல்றாரு. அது எங்க இருக்கு அப்படின்னா யோவான் 7ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து சொல்றாரு ஜீவ தண்ணீர்னா என்ன அப்படின்றத அந்த வசனம் வந்து நமக்கு விளக்கி காட்டுகிறது. அந்த வசனத்தில் இப்படியாக இருக்கு. யோவான் 7ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம், தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து அவர் இப்படி சொன்னார். அப்போ இங்க சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஜீவ தண்ணீர் இல்லைன்னா லிவிங் வாட்டர் அது என்ன அப்படின்னா அது வந்து ஆவி அப்படின்றதுதான் தெரியுது. அதாவது பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த ஒரு வல்லமை அதை தான் வந்து இந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜீவ தண்ணீர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வதாக நாம் வந்து பார்க்கிறோம். சரி, அப்ப இந்த ஆவினா என்ன அப்படின்னா இதுதான் நமக்கு தெரிந்தபடி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் வந்து கடைசி நாட்களில் அவர் வந்து ஜெபிக்கும் பொழுது இல்லைன்னா சீஷர்கள் கிட்ட பேசும் பொழுது கூட அவர் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா, நான் போன பின்பு சத்திய ஆவி வந்து உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு இல்லைங்களா? அப்போ ஜீவ தண்ணீர்னா என்ன அப்படின்னா
நம்மக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஆவி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அந்த ஆவி என்ன அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, அவர் போன பின்பு சத்திய ஆவி நமக்குள்ளாக வரும். அதுதான் அந்த ஆவி, அதுதான் வந்து அந்த ஜீவ தண்ணீர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அது வந்து பாத்தீங்கன்னா யோவான் 17ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. யோவான் 17, 14, 16, 17. ஜான் 14, 16, 17. நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். இல்லைங்களா? சோ உலகம் அந்த சத்திய ஆவியை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடைய வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். அப்போ என்ன அப்படின்னா, இந்த ஜீவ தண்ணீர் எதை அடையாளப்படுத்துதுன்னா, நமக்குள்ளாக இருக்கக்கூடிய ஒரு ஆவியை அடையாளப்படுத்துதுன்ட்டு வசனம் சொல்லுது. அந்த ஆவி எது அப்படின்னா, தேவனிடத்திலிருந்து புறப்படக்கூடிய அந்த சத்திய ஆவியாக அது இருக்கு. சத்திய ஆவினா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, யோவான் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் என்ன சொல்லப்பட்டது அப்படின்னா, உம்முடைய வசனமே சத்தியம். இல்லைங்களா? சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும் உடைய வசனமே அது சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது நாம என்ன புரிந்து கொள்றோம் அப்படின்னா, எது சத்தியம் அப்படின்னா, தேவன் கிட்ட இருந்து வரக்கூடிய அந்த வார்த்தை, அந்த வசனம், அதுதான் என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லப்படுதுன்னா சத்தியமாக அது இருக்கு. சொல்ல போனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரும் பொழுது அவர் தேவனுடைய அந்த வார்த்தைகளை எடுத்து பேசினாரு. அதனாலதான் அது சத்தியமாக இருக்கு. இல்லைங்களா? ஏன்னா அவர் தேவன் கிட்ட என்ன கேட்டாரோ அதுதான் வந்து மனிதர்கள் கிட்ட பேசினாரு. அதனால அது சத்தியம். ஸோ தட்ஸ் வை இட் வாஸ் ட்ரூத். இல்லைங்களா? ஏன்னா தேவன் கிட்ட இருந்து நேரடியாக பெற்றுக்கொண்ட அந்த வார்த்தை தான் அது சத்தியமாக இருக்கு. அதனாலதான் யோவான் 17, 17, ஜான் 17, 17ல இயேசு என்ன சொல்றாருன்னா, சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும் உம்முடைய வசனமே சத்தியம் அப்படின்றாரு. இல்லைங்களா? உம்முடைய வசனம், தேவனுடைய வசனம், அதுவே என்னவா இருக்கு? சத்தியமாக இருக்கு. அப்ப என்ன புரியுது அப்படின்னா, தேவன் கிட்ட இருந்து வரக்கூடிய அந்த வார்த்தை, தேவன் கிட்ட இருந்து வரக்கூடிய அந்த கட்டளைகள், பிரமாணங்கள், அதுவே என்னவா இருக்கு அப்படின்னா சத்தியமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாம் வந்து பார்க்கிறோம். இதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் போன பின்பு இந்த சத்திய ஆவி தேவன் வந்து வல்லமையாக உங்களுக்கு தருவாரு. அதுதான் உங்களுக்குள்ளாக என்ன இருக்கும் அப்படின்னா ஜீவ தண்ணீராக இருந்து அது செயல்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. நாம் பழைய ஏற்பாட்டு காலகட்டத்தில் எடுத்துக்கொண்டோம் என்றால் கூட, அதாவது பழைய ஏற்பாட்டு காலகட்டத்தில் இந்த யூத மக்கள்லாம் இருக்காங்க. சோ யூத மக்கள் அவங்கள வந்து அவங்கள அழிக்கலான்னு தேவன் வந்து திட்டமிடும் பொழுது, அப்போ சில பேர்லாம் கேட்பாங்க இல்லைங்களா? அதாவது ஏன் வந்து அழிக்கிறீங்க? இத்தனை மக்கள் இருக்கிறாங்க அப்படின்னும் பொழுது, அப்போ தேவன் சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, யாராவது ஒருத்தர் சத்தியத்தை தேடினா கூட நான் வந்து அழிக்க மாட்டேன் அப்படின்றார். அது பாருங்க, எரேமியா 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், ஜெரமாயா chapter 5 verse 1. நியாயம் செய்கிற மனுஷனை கண்டுபிடிப்பீர்களோ என்றும், சத்தியத்தை தேடுகிறவன் உண்டோ என்றும் எருசலேமின் தெருக்களிலே திரிந்து பார்த்து விசாரித்து அதன் வீதிகளிலே தேடுங்கள், காண்பீர்களானால் அதற்கு மன்னிப்பு தருவேன் அப்படின்றது. பாருங்க, யாராவது ஒருத்தன் வந்து சத்தியத்தை தேடினா போதும், நான் அவனை வந்து எனக்கு சொல்லுங்க, அவன் சத்தியத்தை தேடுறான் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைன்னா என் வார்த்தையை தேடினான்னு சொல்லிட்டு சொல்லுங்க. அப்படி பண்ணீங்கன்னா நான் வந்து மன்னிப்பு தரேன், இந்த நகரத்தை, இந்த சிட்டியை நான் வந்து அழிக்காம விட்டுடுறேன் அப்படின்றது. பாருங்க, தேவன் அவருடைய தீர்க்கதரிசிகள் மூலமாக அவருடைய வார்த்தைகள் எடுத்து சொல்றதுனால அது சத்தியமாக இருக்கு. ஆனா அந்த வார்த்தைகளை வந்து ஒருவரும் என்ன செய்யல அந்த சமயத்தில். இல்லைங்களா? யூத காலகட்டத்தில், இல்லைன்னா எருசலேம் அந்த நகரம் அழிக்கப்படக்கூடிய அந்த சமயத்தில் ஒருத்தருமே வந்து சத்தியத்தை அதை தேடக்கூடியவர்களாக இல்லை அப்படின்னு நாம் வந்து பார்க்கிறோம். சோ அதே போலதான் ஆண்டவராக இந்த மாதிரி நம்ம எரேமியா மட்டும் கிடையாது, இன்னும் அநேக தீர்க்கதரிசிகளை தேவன் அனுப்பி இருக்கிறார். அவர்கள் வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா, தேவனுடைய வார்த்தையை வந்து மக்கள் கிட்ட வந்து பகிர்ந்து கொடுக்குறாங்க. அந்த வார்த்தைகளை யாரெல்லாம் கடைப்பிடிக்கிறாங்களோ அவங்க எல்லாம் வந்து சத்தியத்தின்படி நடக்கிறாங்க, சத்தியத்தை கேட்கிறாங்க, அதை தேடுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அப்ப என்ன புரியுது அப்படின்னா, தேவன் எதை விரும்புறார் அப்படின்னா, யாரு சத்தியத்தை தேடுறீங்களோ, யாரு சத்தியத்தின் பின்னாடி நாடுறீங்களோ, அப்படிப்பட்டவர்களை தான் தேவன் வந்து என்ன செய்யறாரு, விரும்புறாருன்றது தெரியுது. ஏன்னா இங்க யோசிச்சு பார்த்தோம் என்றால் எரேமியா 5:1 தேவன் என்ன சொல்றாருன்னா, யாராவது ஒருத்த சத்தியத்தை தேடினா போதும், நான் வந்து இந்த நகரத்தையே அழிப்பதையே நான் ஸ்டாப் பண்ணிடுறேன் அப்படின்றேன். ஸோ அதாவது மக்கள்
மக்களை பற்றி தேவன் பேசிக் கொண்டிருக்கிறார். அப்படி என்றால் ஒருவரும் சத்தியத்தை நாடவில்லை. அதே சமயத்தில் அதுல இருந்து நமக்கு தெரியக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னா, நாம் சத்தியத்தை நாடும் பொழுது தேவன் நம்மில் பிரியமாக இருக்கிறார். ஸோ நம்ம வந்து சங்கீதம் 51 கூட தாவீது சொல்ற, தப்பு செய்த பொழுது தாவீது வந்து சொல்ற, இருதயத்தில் உண்மையை நீங்க விரும்புறீங்க அப்படின்றாரு. 51:5 நினைக்கிறேன். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா தாவீது சொல்ற, இருதயத்தில் உண்மை இருக்கணும்னு நீங்க விரும்புறீங்க. இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா யூ யூ டிசையர் பீப்புள் ஹூ சீக் த ட்ரூத் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி என்றால் தேவன் எதை விரும்புறாரு அப்படின்னா, யாரு வந்து சத்தியத்தை தேடுகிறார்களோ, சத்தியத்தின் பின்னாடி போறாங்களோ அவங்களதான் தேவன் விரும்புகிறார். அதனாலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரும்பொழுது கூட தேவனுடைய வார்த்தைகளை எடுத்து மக்கள் கிட்ட பகிர்ந்து கொடுத்தார், இல்லைங்களா? ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்த பொழுது கூட எப்படி வந்து அந்த பாபிலோனின் அந்த அழிவின் பொழுது, அதாவது கிமு 500 பொழுது மக்கள் எரேமியா வார்த்தைகளை கேட்காம அதை புறக்கணித்து அதனால தேவனுடைய கோபாக்கினை அவங்க மேல வந்துச்சோ, அதே போல 1ஆம் நூற்றாண்டில் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய வார்த்தையை நேரடியா எடுத்து சொல்றாரு, அதுதான் சத்தியம்னு சொல்றாரு. ஆனா அப்பவும் வந்து என்ன செய்யல அப்படின்னா, அவர்கள் அந்த வார்த்தையை கேட்கவில்லை. பாருங்க, யோவான் 12ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கு. ஜான் 12:49. யோவான் 12:49. நான் சுயமாய் பேசவில்லை, நான் பேச வேண்டியது இன்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது இன்னதென்றும் என்னை அனுப்பின பிதா எனக்கு கட்டளையிட்டார். அப்போ இயேசு என்ன சொல்றாரு அப்படின்னா, எதனால நான் இதை சத்தியம் சொல்றேன் அப்படின்னா, நான் சுயமா எதுவும் பேசல, நான் என்ன பேசுறேன் அப்படின்றத எனக்கு சொன்னதே வந்து பிதாவாகிய தேவன் தான். அவர் சொன்னதை, அவர் எனக்கு கட்டளையிட்டதை தான் உங்க மத்தியில நான் வந்து பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா யோவான் 8ஆம் அதிகாரத்தில் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நேரடியாக அந்த யூத தலைவர்கள் கிட்ட பேசுறாரு. யோவான் 8ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது, தேவனிடத்தில் கேட்டிருக்கிற சத்தியத்தை உங்களுக்கு சொன்ன மனுஷனாகிய என்னை கொல்ல தேடுகிறீர்கள், ஆபிரகாம் இப்படி செய்யவில்லை. பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு அப்படின்னா, தேவனிடத்தில் கேட்டிருக்கிற சத்தியத்தை உங்களுக்கு சொன்ன மனுஷனாகி என்னை கொல்ல தேடுகிறீர்கள். இவர் வந்து தேவனுடைய வார்த்தைகள் எடுத்து அவங்க மத்தியில போய் பேசுறாரு. ஆனால் அப்படி பேசும் பொழுது அவரை வந்து கொல்லலாம், அவரை சாகடிக்கலாம் அப்படின்னு யூத தலைவர்கள் வந்து திட்டமிடுறாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, தேவனிடத்திலிருந்து சத்தியத்தை பேசுற என்னையே நீங்க வந்து சாகடிக்கலாம்னு நினைக்கிறீங்களே, அப்போ ஆபிரகாம் அப்படி செய்யலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சோ இதுல இருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய இல்லைன்னா கவனிக்கக்கூடிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 1ஆம் வருகையில் அவர் வந்து சத்தியத்தை பேசினதற்கான ஒரு சத்தியம் அப்படின்னு அவர் சொல்வதற்கான ஒரு காரணம் என்ன அப்படின்னா, தேவன் கிட்ட இருந்து நேரடியாக அந்த வார்த்தைகளை கேட்டு அதை வந்து நமக்கு இல்லைன்னா அதை வந்து அங்கிருந்து அந்த அப்பொழுது இருந்த மக்கள் மத்தியில அதை வந்து பேசினாரு. ஆனால் அவர் அப்படி பேசும்பொழுது எப்படி வந்து கிமு 500களில் அந்த யூத தலைவர்கள் எரேமியாவை புறக்கணித்தார்களோ, சத்தியத்தை புறக்கணித்தார்களோ, அதே போல 1ஆம் நூற்றாண்டில் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இவர்கள் வந்து புறக்கணித்தது நிமித்தம்தான் அந்த கிபி 70 இல்லைங்களா, அதாவது AD 70ல எருசலேம் மேல ரோமர்களுடைய அந்த கோபாக்கினை வந்ததாக நாம் பார்க்கிறோம். அப்போ நாம் இந்த இடத்தில் நாம் கவனிக்கக்கூடிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, சத்தியத்தை புறக்கணிப்பவர்கள் மேல தேவனுடைய அந்த கோபாக்கினை வருகிறது, இல்லைங்களா? அதே சமயத்தில் இந்த சத்திய ஆவிதான், அதுதான் நமக்குள்ளாக என்னவா இருக்கு அப்படின்னா ஜீவ ஊற்றாக இருப்பதாக சொல்லப்படுது. சோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இப்படியாக இந்த பூமியில சத்தியத்தை எடுத்து பேசிட்டு அவர் போனதுக்கு அப்புறம் நமக்கு தெரியும் தேவனுடைய அந்த பரிசுத்த ஆவி சீஷர்கள் மேல, அப்போஸ்தலர்கள் மேல வந்துச்சு. அப்படி வந்ததுக்கு அப்புறம் அவங்க போய் என்ன செய்யறாங்கன்னா, தைரியமாக பகிரங்கமாக அந்த சுவிசேஷத்தை போய் அறிவிக்கிறாங்க. அந்த சத்தியத்திற்கு சாட்சியாக அவங்க வந்து நிக்கிறாங்கன்ட்டு நம்ம வந்து பார்க்கிறோம். சொல்ல போனால் அவங்க அதற்கு பிற்பாடு இந்த சுவிசேஷத்தை என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா, சத்தியத்தின் சுவிசேஷம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நம்ம வந்து எபேசியர், கொலேசியர், இன்னும் பல இடங்களில் நாம் பார்க்கும் பொழுது என்ன கவனிக்க முடியுது அப்படின்னா, இந்த சுவிசேஷத்தையே அவங்க என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா, சத்தியத்தின் சுவிசேஷம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதாவது the truth, gospel truth இல்லைன்னா ட்ரூத் இஸ் காஸ்பல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எபேசியர் 1ஆம் அதிகாரம்
13ஆம் வசனத்தில் நாம் இப்படியாக வாசிக்கிறோம். எபேசியர் 1:13, நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அப்ப நம்ம எப்போ முத்திரை போடப்படுறோம் அப்படின்னா, இந்த சத்திய வார்த்தை ஆகிய இந்த சுவிசேஷம். அப்ப பாருங்க, இந்த இடத்துல நாம் என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, இங்க வெறும் சுவிசேஷம் சொல்லல, சத்திய ஆவியாகிய சுவிசேஷம், இல்லைன்னா சத்திய வார்த்தையாகிய சுவிசேஷம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அப்ப இந்த சுவிசேஷம் அப்படின்னா என்ன அப்படின்னா, அந்த சத்தியம் இயேசு கிறிஸ்து பேசின தேவன்கிட்ட இருந்து அந்த பேசின அந்த வார்த்தை தான் அது சத்தியமாக இருக்கு. அததான் பாத்தீங்கன்னா வேதாகமத்துல அப்போஸ்தலர்கள் இயேசு கிறிஸ்து போனதுக்கு அப்புறம் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா சுவிசேஷம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த சத்திய வார்த்தையே சுவிசேஷம் சொல்றாங்க. சொல்ல போனால் இந்த சுவிசேஷத்திற்கு தான் அவங்க முக்கியத்துவமே கொடுத்தாங்க. ஏன் அப்படின்னா, யாரெல்லாம் இந்த சத்திய வார்த்தை கீழ்ப்படுகிறாங்களோ அவங்க மேலெல்லாம் அப்போஸ்தலர்களுக்கும் மிகவும் பிரியம் உண்டாச்சு. அதன் மூலமாக அவங்க மகிழ்ச்சி அடைந்தாங்க. ஒரு உதாரணம் எங்க பார்க்கிறோம் அப்படின்னா, 3 யோவான் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். 3 John 1:4 அதில் இப்படியாக சொல்லப்படுது. 3 John 1:3 1:3 4 கிடையாது, 1:3, சகோதரர் நீ சத்தியத்தில் நடந்து கொள்ளுகிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த போது மிகவும் சந்தோஷப்பட்டேன். பாருங்க, அதே போல 1ஆம் வசனத்தில் கூட 3 யோவான் 1:1 கூட, மூப்பனாகிய நான் சத்தியத்தின்படி நேசிக்கிற பிரியமான காயுவுக்கு எழுதுகிறதாவது அப்படின்னு சொல்லிட்டு 3ஆவது வசனத்தில் அவர் காயுவை பற்றி பேசும் பொழுது, சகோதரர் நீ சத்தியத்தில் நடந்து கொள்ளுகிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த போது மிகவும் சந்தோஷப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அப்போ என்ன புரிந்து கொள்றோம் அப்படின்னா, அப்போஸ்தலர்கள் கூட எதற்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் என்றால், இந்த சத்தியத்திற்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. யாரெல்லாம் இந்த சத்தியத்தில் நடக்கிறாங்க அப்படின்னு அவங்க கேட்கும் பொழுது அது அவர்களுக்கு மிகவும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் அது கொடுத்ததாக நாம் பார்க்கிறோம். அப்போ நாம் ஜீவ தண்ணீர் உள்ளவர்களாக இருக்கணும் அப்படின்னா இந்த சத்தியத்தை நாம் தேடக்கூடியவர்களாக இருக்கணும். ஏனென்றால் தேவன் யாரை விரும்புறார் அப்படின்னா, யாரெல்லாம் இந்த சத்தியத்திற்கு அவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அவர்களை தான் தேவன் விரும்புறாரு. அவர்களுக்கு தான் தேவன் நித்திய ஜீவனை கொடுக்கிறாரு அப்படின்றத நாம் மிக தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது. ஆகவே இந்த மாதத்தில் நாம் மனதில் வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, இந்த சத்தியத்தை தேடக்கூடிய கிறிஸ்தவர்களாக நாம் இருப்பது அவசியமாக இருக்கு. அதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, எப்படி தண்ணீர் நம்ம தாகம் எடுக்கும் பொழுது நம்ம தண்ணீரை நினைச்சோம்னா அது நம்மளுடைய தாகத்தை தீர்க்காது இல்லைங்களா. நல்லா இந்த வெயில் டைம்ல தாகமா இருக்கு அப்படின்னும் போது தண்ணீரை நினைச்சுக்கிட்டோம்னா தாகம் தீருமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. எப்போ நம்முடைய தாகம் தீரும் அப்படின்னா, அந்த தண்ணீரை குடிக்கும் பொழுதுதான் அதனுடைய தாகம் தீரும். அதே போல இந்த ஜீவ தண்ணீர் அது நமக்குள்ளாக வரணும் அப்படின்னா நாம் அதை அந்த வசனத்தை சும்மா மேலோட்டமா படிக்கிறதுனாலயோ இல்லைன்னா அந்த வசனத்தை சும்மா கேட்டுட்டு அப்படி கேட்டபடி விட்டுட்டு போறதுனாலயோ பிரயோஜனமே கிடையாது. அந்த வசனத்தை நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, ஆழமாக படித்து புரிந்து கொள்ள முயற்சி செய்யணும். அதே சமயத்தில் அதை நாம் தியானிக்கணும் இல்லைங்களா. அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்றாரு, இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் இல்லைங்களா. அவருடைய வேதத்தை படிக்கிற மனுஷன் பாக்கியவான் சொல்ல. இன்னைக்கு சில பேர் பைபிளை 100 முறை படிச்சுட்டேன், 200 முறை படிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அவங்க பாக்கியவான்கள் இல்லை. ஆனால் யார் பாக்கியவான்கள் அப்படின்னா, அந்த வசனத்தை அதை படித்து விட்டு அதை தியானிக்கிறவங்க இருக்கிறாங்க இல்லைங்களா. அந்த வார்த்தைகளை ஒவ்வொரு முறையும் தியானித்து அதை குறித்து யோசிக்கிறாங்க இல்லைங்களா. அவர்கள் தான் பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுவதாக நாம் பார்க்கிறோம். சோ ஆகவே நாம் வசனத்தை தேடக்கூடியவர்களாக இருக்கிறோம் அப்படின்னா, சும்மா அதை கேட்டோ சும்மா பெயருக்காக நம்ம இது பண்றோம், இதை கேட்டுக்கிறோம் அப்படின்றது இல்லாதபடிக்கு அதை உண்மையாகவே நாம் தியானிக்கக்கூடிய கிறிஸ்தவர்களாக இருப்பது மிக மிக அவசியமாக இருக்கு. சொல்ல போனால் தேவன் நமக்கு அநேக வார்த்தைகளை, அநேக ரகசியங்களை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். சொல்ல போனால் நாம் தியானித்ததன் மூலமாக தான் இவ்வளவு ரகசியங்களை தேவன் நமக்கு கொடுக்கிறார் இல்லைங்களா. ஏனென்றால் அவருடைய திட்டத்தை நமக்கு எப்படி வெளிப்படுத்தினாரு, அவருடைய வார்த்தைகளை நாம் தியானிப்பதன் மூலமா. சும்மா படிச்சுட்டு போனோம்னா இவ்வளவு தெளிவுகள், குறிப்பாக இந்த பூமியில கிறிஸ்துவத்திற்குள்ளாகவும் அநேக பொய்கள் இருக்கு, அநேக அசத்தியங்கள் இருக்கு. இந்த அசத்தியங்கள் மத்தியில
தேவன் நமக்கு இவ்வளவு தெளிவுகளை கொடுக்கிறார் அப்படின்னா அந்த வசனத்தை நாம் தியானித்ததின் மூலமாக தான். அப்ப நம்ம என்ன புரிந்து கொள்றோம் அப்படின்னா, நாம் அந்த வசனத்தை படிக்கிறவர்களாக இராதபடிக்கு, சும்மா கேட்கிறவர்களாக இராதபடிக்கு, மெய்யாகவே அதை தியானிக்கக்கூடிய கிறிஸ்துவர்களாக இந்த மாதத்தில் இருக்கணும் அப்படின்றத பார்க்கிறோம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா, இந்த வசனத்திற்கு நாம் கீழ்ப்படியக்கூடியவர்களா இருக்கணும். தியானிப்பது மட்டும் கிடையாது இல்லைங்களா, அதன்படி நடக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கணும். அப்படி நடக்கணும் அப்படின்னா நாம் கண்டிப்பா என்ன செய்யணும், நம்ம தொடர்ந்து செபிக்கணும், தொடர்ந்து வேதத்தை வாசிக்கணும், அதே போல சுவிசேஷத்தை அறிவிக்கணும். சோ தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து என்னென்னலாம் கிறிஸ்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு செய்ய சொல்லி இருக்கிறாரோ அதன்படி நாம் செய்வது அது அவசியமாக இருக்கு. சபையின் பொறுப்புகளில் உண்மையாக இருக்கணும், சகோதர அந்த அன்பில் உண்மையாக இருக்கணும். இப்படியாக நாம் தேவனுடைய வார்த்தை சொல்லி கொடுத்த அந்த வசனத்தின்படி நாம் நடக்கும் பொழுது அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அதே சமயத்தில் நாம் இந்த சத்திய வசனத்தில் நாம் உறுதியாக இருப்பதும் அவசியமாக இருக்கும். ஏனென்றால் நாம் 1ஆம் நூற்றாண்டில் பார்க்கிறோம், எத்தனையோ தடைகள் யாருக்கு வரும் அப்படின்னா, யார் இந்த சத்தியத்திற்கு பின்னாடி போறாங்களோ அவங்களுக்கு தான் பிரச்சனைகளை சாத்தான் கொடுப்பான் இல்லைங்களா. நாம் பார்க்கிறோம், பழைய ஏற்பாட்டு காலகட்டத்தில் தீர்க்கதரிசிகள் எல்லார் மேலையும் எல்லாரையும் எப்படி போட்டு தள்ளலாம், இல்லை எல்லாரையும் எப்படி சாகடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாரும் அதாவது ராஜாக்களா இருக்கலாம், மனிதர்களா இருக்கலாம், இவங்களாம் யோசித்துக் கொண்டிருந்தார்கள். 1ஆம் நூற்றாண்டில் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரும்பொழுது அவர் எப்படி கொலை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அநேக யூத தலைவர்கள் யோசித்துக் கொண்டிருந்தார்கள். அப்படின்னா நம்ம என்ன புரிந்து கொள்றோம் அப்படின்னா, யாரெல்லாம் சத்தியத்தின் பக்கம் நிற்கிறார்களோ அவர்களுக்கு என்ன இருக்குன்னா, கண்டிப்பாகவே இந்த பூமியில பிரச்சனைகள், சோதனைகள் அது இருப்பது அது இயல்பு, அது கண்டிப்பா இருக்கதான் செய்யும். ஏன்னா வசனம் சொல்லுது, இந்த பூமியை அதனுடைய அதிகாரி அது சாத்தானா இருக்கு இல்லைங்களா. அப்போ அந்த சாத்தான் என்ன செய்வான் அப்படின்னா, யாரெல்லாம் சத்தியத்தின் பக்கம் நிக்கிறாங்களோ, யாரெல்லாம் அந்த ஜீவ வார்த்தையின் பக்கம் நம்ம போறோமோ அவர்கள் மேல அவனுடைய கோபாக்கினை வரதான் செய்யும். அதனால நமக்கு கண்டிப்பாகவே உபத்திரவங்கள் நமக்கு வரதான் செய்யும். நம்ம எந்த அளவுக்கு நாம் சத்தியத்தில் உறுதியாக போறோமோ அந்த அளவுக்கு உபத்திரவங்களையும், அந்த சத்தியத்திலிருந்து நம்மளை பின்னாடி தள்ளுவதற்கான முயற்சிகளையும் சாத்தான் அவனுடைய ஆளுங்களை வச்சு அவன் செய்து கொண்டுதான் இருப்பான். ஆனால் நாம் அந்த சத்தியத்தில் கடைசி வரைக்கும் உறுதியாக இருப்பது அது அவசியமாக இருக்குன்றதை நாம் பார்க்கிறோம். சோ ஆகவே நாம் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த மாதம் மட்டுமல்ல, நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, இந்த சத்திய வார்த்தைகளை நாம் தேடணும் அப்படின்னா அதை நாம் தியானிக்கணும். சும்மா படிக்க கூடாது, தியானிக்கணும். அதே சமயத்தில் அதற்கு கீழ்ப்படியணும். அதே சமயத்தில் வரக்கூடிய அந்த உபத்திரவங்கள், பிரச்சனைகளின் பொழுது அந்த சத்தியத்தில் உறுதியாக நின்று, எப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நின்றாரோ, எப்படி இன்னும் அநேக தேவ மனிதர்கள் உபத்திரவங்கள், பிரச்சனைகள் மத்தியிலும் அந்த தேவனுடைய வார்த்தை தான் உண்மைன்னு சொல்லிட்டு நின்று அவர்கள் விசுவாசத்தை நிரூபித்து காண்பித்தார்களோ, நாமும் இப்படியாக நாம் நிரூபித்து காண்பிக்கக்கூடிய கிறிஸ்துவர்களாக இருப்பது அவசியமாக இருக்கு. சரி, கடைசியாக நாம் ஒரு காரியத்தை பார்த்து அதோட முடிவு செய்வோம். அது என்ன அப்படின்னா, இந்த தண்ணீர் ரொம்ப சாதாரண ஒன்றுதான். ஏன்னா இந்த பூமியில தண்ணீருக்கு பஞ்சமே இல்லை. ஏன்னா அவ்வளவு தண்ணீர் இருக்கு. நம்ம வீட்டுல கூட சும்மா போரு போட்டோம்னா தண்ணீர் வந்துடும். சோ ஆனா இந்த தண்ணீருடைய அந்த கெமிக்கல் காம்போசிஷன் அது பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இல்லைங்களா. ஏனென்றால் தண்ணீருடைய அந்த கெமிக்கல் காம்போசிஷன் என்னவா இருக்கு அப்படின்னா, ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன். ஸோ இந்த ஹைட்ரஜன் ஆக்சிஜன் பாத்தீங்கன்னா அது ஒன்னா சேரும் பொழுதுதான் இந்த தண்ணீர் அது ரொம்ப இயல்பா இருக்கு. அதே போல ரொம்ப உபயோகமாக இருக்கு. தாகத்தை தீர்க்குது, அதே போல ஜீவனை கொடுக்கக்கூடியதாக இருக்கு. ஆனா இந்த தண்ணீர் இருக்கக்கூடிய அந்த ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் பிரிச்சிட்டோம் அப்படின்னா அது பயங்கர டிஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஏனென்றால் ஹைட்ரஜன் பாத்தீங்கன்னா ஹைலி இன்ஃபிளேமபிள் கேஸ் அப்படின்றாங்க. அதாவது எரியக்கூடிய, மிகவும் சுலபமாக பயங்கரமாக எரியக்கூடிய ஒரு வாயு அது ஹைட்ரஜன். அதே போல ஆக்சிஜன் பாத்தீங்கன்னா என்ன செய்யும் அப்படின்னா, இந்த அதாவது எரியக்கூடிய நெருப்புக்கு எண்ணெய் ஊற்றக்கூடிய ஒன்றாக இந்த ஆக்சிஜன் இருக்கு. அப்ப பிரிச்சுட்டோம் அப்படின்னா இந்த ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் வெறும் கேயாஸ் தான், டிஸ்ட்ரக்ஷன், பிரச்சனை தான். ஆனா ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் ஒன்னா சேரும் பொழுதுதான் இந்த தண்ணீர், அது ஜீவ தண்ணீர் போல இந்த தண்ணீர் ரொம்ப சுலபமாக எல்லாருக்கும் ஜீவனை கொடுக்கக்கூடியதாக இருக்கு. அப்ப என்ன நாம் புரிந்து கொள்றோம் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில கூட நாம் எப்போ தேவனோடும் கிறிஸ்துவோடும் இருக்கிறோமோ அப்போதான் நம்முடைய வாழ்க்கை அது தேவனுக்கு ஏற்றபடி ஒரு நதியை போல
நம்முடைய வாழ்வு வந்து சமாதானமாக, சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக போகும் இல்லைங்களா? நாம் எப்பொழுது வந்து சத்தியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ, எப்போ வந்து நாம் சத்தியத்தை தேடுறோமோ, அப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா, நாம் தேவனோடு இருக்கிறோம். எப்படி வந்து ஹைட்ரஜன், ஆக்ஸிஜன் ஒண்ணா இருக்குதோ, அந்த மாதிரி நாம் வந்து தேவனோடு இருக்கிறோம். அப்படி ஒன்றா இருந்தோம் அப்படின்னா, கண்டிப்பாகவே நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளா இருக்கலாம், போராட்டமா இருக்கலாம், நமக்கு தேவைப்படக்கூடிய எல்லா பொருளாதார தேவைகளா இருக்கலாம், எதுவா இருக்கலாம் இல்லைங்களா? நிம்மதியா இருக்கலாம். எல்லாவற்றையும் தேவன் தர வல்லவராக இருக்கிறார். யாருக்கு அப்படின்னா, யார் வந்து அந்த சத்தியத்தின் பின்பாக போறாங்களோ. ஏனென்றால் அவர்கள் தான் இந்த ஹைட்ரஜன், ஆக்சிஜன் ஒன்றா இருக்கிறது போல தேவனோடு ஒன்றாக, கிறிஸ்துவோடு ஒன்றாக இருக்கிறாங்க. ஆனால் நாம் எப்பொழுது தேவனை விட்டு போறோமோ, எப்படி அந்த ஹைட்ரஜன், ஆக்சிஜன் தனியா பிரிச்சுட்ட உடனே அது வந்து ஹைலி இன்ஃபிளேமபிள் கேஸா மாறி அது வந்து டிஸ்ட்ரக்ஷன் ஏற்படுத்துதோ, கேயாஸா மாறுதோ, அதே போல நாம் வந்து சத்தியத்தை தேடாம, தேவனை தேடாம, தேவனை விட்டு தூரமாக போகும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலையும் அநேக பிரச்சனைகள், அநேக குழப்பங்கள், அநேக வகையான காரியங்கள்லாம் அது வந்து வரும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு தேவனை நீங்க ஏன் எங்க வாழ்க்கையில இதை பண்ண மாட்டீங்க, அதை பண்ண மாட்டீங்கன்னு சொல்லிட்டு நம்ம தேவன் கிட்ட நம்ம போய் இருக்கிறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆகவே நாம் என்ன இந்த மாதத்தில் மனதில் வைத்துக் கொள்ளணும் அப்படின்னா, எப்படி அந்த ஹைட்ரஜன், ஆக்சிஜன் ஒன்னா இருந்து எல்லாருக்கும் ஜீவனை கொடுக்குதோ இல்லைங்களா, தண்ணீராக இருந்து ஜீவனை கொடுத்து அந்த தண்ணீர் வந்து அது எல்லாருக்கும் அந்த செழிப்பையும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்துதோ, அதே போல நாமும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வில் நாம் மகிழ்ச்சியோடு சமாதானமாக, சந்தோஷமாக, அதே சமயத்தில் நாம் மரித்ததுக்கு பிற்பாடு நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா தேவனோடும் கிறிஸ்துவோடும் இருப்பது அவசியமாக இருக்கு. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா சங்கீதம் 1ஆம் அதிகாரத்தில் கூட, அதாவது இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தருவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே நாம் என்ன புரிந்து கொள்றோம் அப்படின்னா, நாம் தேவனோடு கிறிஸ்துவோடு இருக்கும் பொழுது நாம் வந்து நம்முடைய வாழ்க்கை அது சமாதானமாக, அது அது வந்து நிம்மதியாக, அதே சமயத்தில் நம்முடைய தேவைகள் எல்லாவற்றும் தேவன் அவர் பொறுப்பேற்றுக் கொள்வார். அதே சமயத்தில் பிரச்சனைகள் வரலாம், வராம இருக்காது. ஆனா நாம் தேவனோடு இருக்கும் பொழுது, கிறிஸ்துவோடு இருக்கும் பொழுது அந்த பிரச்சனைகளை மேற்கொள்வதற்கான பலனையும், அதை மேற்கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் தேவன் கொடுப்பார். முக்கியமாக தேவன் எதை நமக்கு கொடுப்பார் அப்படின்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னது போல, அதாவது நான் கொடுக்கக்கூடிய அந்த தண்ணீர் அது வந்து உங்களுக்கு ஜீவ தண்ணீரா இருக்கும், அது வந்து எப்பொழுதுமே உங்களுக்குள்ள இருக்கும் அப்படின்றாரு. அதாவது அது வந்து அவனுக்கு ஜீவ ஊற்றாக மாறிடும் அப்படின்றாரு. ஆகவே நாம் எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் வந்து தேவனோடு கிறிஸ்துவோடு இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள், போராட்டங்கள் எதுவாக வந்தாலும் கூட நமக்கு தேவன் எதை நிரந்தரமாக வைத்திருக்கிறார் அப்படின்னா, நித்திய ஜீவனை, நித்திய வாழ்வை, அவருடைய வருகையில் ராஜ்யத்தை வைத்திருக்கிறார். ஆகவே நாம் இந்த மாதத்தில் மனதில் அதிகமாக என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, நாம் வந்து ஜீவ தண்ணீரை தேடக்கூடிய கிறிஸ்துவர்களாக இருப்பது அவசியமாக இருக்கு. ஆகவே தேவனுடைய வார்த்தைகளை தியானிப்போம், அதற்கு முக்கியத்துவத்தை கொடுப்போம், அதற்கான பணிகளை செய்வோம். அப்படி செய்யும் பொழுது நிச்சயமாக தேவன் நம்முடைய வாழ்வின் எல்லா காரியங்களையும் அவர் பார்த்துக் கொள்வார். தேவன் சொல்றது ஒண்ணுதான், என்னன்னா, நீ வந்து எனக்காக நீ இந்த பூமியில இரு, என் சத்தியத்திற்காக வாழு, மற்ற காரியத்தை நான் பார்த்துக் கொள்றேன், உன்னுடைய தேவைகளை நான் சந்தித்துக் கொள்றேன், உன்னுடைய காரியங்களை நான் பார்த்துக் கொள்றேன் அப்படின்ட்டு தேவன் அப்படி சொல்றாரு. ஆகவே நாமும் அதை மனதில் வைத்துக் கொண்டு அதன்படி இந்த மாதம் முழுவதும் வாழ்வோம். அப்படி செய்யும் பொழுது இந்த மாதம் மட்டும் இல்ல, நம்முடைய மரணம் வரைக்கும் அப்படி வாழ்வோம். அப்படி செய்யும் பொழுது நிச்சயமாக தேவன் நம்மோடு இருந்து இறுதியாக நித்திய ஜீவனையும் நமக்கு தருவார். இதுதான் இந்த மாதத்திற்கான செய்தியாக இருக்கு. இது உங்கள் அனைவருக்கும் பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இப்பொழுதும் ஒரு சிறு ஜெபம் செய்து நிறைவு செய்வோம், ஜெபிப்போம். அன்பின் பரலோகத்தின் பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் கொடுத்த இந்த புதிய மாதத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய மாதத்திலும் அன்பின் தகப்பனே, இந்த வார்த்தைகளை நாங்கள் கேட்டு நீர் பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி. ஆம் தகப்பனே, உம்முடைய சத்திய வார்த்தைகளை யாரெல்லாம் தேடுகிறார்களோ அவர்கள் மேல் நீர் பிரியமாக இருக்கின்றீர் என்று நாங்கள் கவனிக்கிறோம் அப்பா. ஆம் தகப்பனே, இந்த உலகத்தில் எத்தனையோ பொய்கள் இருக்கின்றது, அசத்தியங்கள் இருக்கின்றது. இந்த அசத்தியங்கள் மத்தியிலே அன்பின் தகப்பனே, உங்களுடைய வார்த்தை அதுவே ஜீவனான வார்த்தையாகவும் சத்தியமான வார்த்தையாகவும் இருக்கின்றது. அந்த வகையில் அன்பின் தகப்பனே, நாங்கள் உங்களுடைய சத்திய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய கிறிஸ்தவர்களாக இருக்க உதவி செய்யுங்க. உங்களுடைய வார்த்தையை தகப்பனை கேட்பவர்களாக மட்டுமராதபடிக்கு அதை தியானிக்கிறவர்களாக, அதன்படி செய்கிறவர்களாக, கீழ்ப்படியத்தக்கதாக, அதே சமயத்தில் சத்தியத்திற்காக உறுதியாக நிற்கக்கூடிய கிறிஸ்தவர்களாக இருக்க உதவி செய்தல் நம்முடைய ஆச்சரிக்கிறேன்.
அப்படியாக நீர் எங்களை உமக்கேற்ற கிறிஸ்தவர்களாக மாற்றுங்க. சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தையும் பேர் பேராக ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பத்திலும் சமாதானத்தை தாரும், சந்தோஷத்தை தாரும், மகிழ்ச்சியை தாரும். எல்லாவற்றுக்கும் மேலாக உமக்கு கீழ்ப்படியக்கூடிய அந்த இருதயத்தை தகப்பனை சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தகப்பனை குடும்பத்திற்கும் தந்த ஆசீர்வாதத்தை அச்சபிக்கிறேன். சிறியோர் முதல் பெரியோர் மற்றும் ஒவ்வொருவரையும் பேர் பேராக ஆசீர்வதிங்க. அவருடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தியுங்க. கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. அதே சமயத்தில் அன்பின் தகப்பனே இந்த காலை வேளையில் கூட சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஊழியங்களையும் கரங்களை அர்ப்பணிக்கிறோம். எல்லா ஊழியங்களையும் நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. ஊழியங்கள் ஒவ்வொன்றும் இந்த நாமத்திற்கு சாட்சியாக பிரகாசிக்க, ஊழியங்கள் மூலமாக அநேகர் ஆசீர்வதிக்கப்பட, அநேக ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட கிருபை பாராட்டும்படி செபிக்கிறேன். இந்த மாதத்தில் கூட அன்பின் தகப்பனே ஆம்பிதாவே நடந்து வருகின்ற அந்த VBS விடுமுறை வேதாகம அந்த பள்ளிக்காக செபிக்கிறேன் தகப்பனே. அதில் அநேக சிறுவர்கள் வந்து கலந்து கொள்கிறார்கள் பிதாவே. அதே சமயத்தில் ஆசிரியர்கள் தங்களுடைய முழு முயற்சி எடுத்து பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்லுகிறார்கள் தகப்பனே. இந்த விடுமுறை வேதாகம பள்ளி அந்த பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்தவர்களுடைய அச்சபிக்கிறேன். நீரை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இந்த மாதத்தை உங்களுடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். இந்த மாதத்தில் தகப்பனே உங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திங்க பிதாவே. பிரச்சனைகள் வரும்பொழுது அதனை எதிர்கொள்ளக்கூடிய பலனையும் ஞானத்தையும் தாங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுக்கு சாட்சியாக எழும்பி நிற்க உதவி செய்யுங்க. அதே சமயத்தில் அன்பின் தகப்பனே இப்பொழுது வரக்கூடிய அந்த எலெக்ஷன் முடிவுகளுக்கு அச்சபிக்கிறேன். உமக்கு சுத்தமான ஆட்சி தகப்பனே தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்திய தேசம் முழுவதும் அது தகப்பனே உமக்கு சுத்தமான ஆட்சி அமைய நீங்க உதவி செய்யுங்க. எல்லாவற்றையும் உங்களுடைய பொறுப்பான கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் தாழ்மையோடு செபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் சமாதானமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக. ஆமென்.